தமிழ்நாட்டின் வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு முழுக்க திமுக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு சேகரித்து வருகிறார்கள். வீடு வீடாக, வீதி வீதியாக ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழகம் முழுக்க ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நானும் புரட்சிகர இளைஞர் முன்னணியை சார்ந்த நானும் என்னுடைய வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறேன். நாம் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும், யாருக்கு ஓட்டளிக்க கூடாது, யாரை நாம் புறந்தள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கால சூழலில் இருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் ஏப்ரல் 23, 2026 நடக்க இருக்கிறது. அன்று நம்முடைய ஜனநாயக உரிமையை நாம் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய சூழலில் சனாதன பார்ப்பனிய ஆர்எஸ்எஸ்ஸின் ஓர் இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என்கின்ற ஒரு நிலையிலே ஒரு ஒரு வல்லரசிய இந்து ராஜ்யத்தை உருவாக்க முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தூக்கி பிடிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் மதவாத சாதிவாத கட்சிகள், சில போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் ஓட்டை சிதறடிக்க, தமிழர்களை ஏற்க இங்கே அவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் முறியடித்தாக வேண்டும். தமிழ் மண் இது சமூக நீதிக்கான ஒரு மண், தன்மானத்திற்கான ஒரு மண், தன்மானத்தை உயர்த்தி பிடிக்கும், சனாதனத்தை காலந்தோறும் வீழ்த்தி வரும் ஒரு மண். திருவள்ளுவர் முதற்கொண்டு இன்றைய பெரியாரிய கொள்கைகளை தாங்கி தமிழகத்தை ஒரு முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கின்ற, இந்திய மாநிலங்களையே முதன்மையான மாநிலமாக இன்று சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை ஒரு ஊபி, குஜராத் போன்ற மாநிலமாக மதவாத வெறி பிடித்த ஒரு மாநிலமாக துடித்து கொண்டிருக்கிறார்கள். அது நிகழாதிருக்கும் வண்ணம் பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள் உரிமை, திருநர்கள் உரிமை, இப்படியான உரிமைகளை தொடர்ந்து பாதுகாத்து வருவது, அவர்கள் நலன்களில் அக்கறை கொண்டு அவர்களுக்கான முன்னேற்ற நலத்திட்டங்களை வகுத்து வருவது திராவிட மாடல் அரசாகும். இந்த அரசு தொடர்ந்து நீடிக்க வேண்டும்.
தமிழர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, மத நல்லிணக்கம், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து வர வேண்டும். அதற்கான வெற்றியை நாம் நம்முடைய ஜனநாயக உரிமையை காட்டுகின்ற விதமாக நம் வாக்குகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், காங்கிரஸ் மற்றும் சிறுபான்மையின இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்ட இந்திய கூட்டணியை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ தொடர்ந்து வருகின்ற நம்முடைய உரிமைகள் தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கின்ற, ஸ்டாலின் தலைமையிலான அரசு வழங்கி வருகின்ற அத்தனை நல திட்டங்களும் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமானால் விடியல் பயணம், மகளிருக்கான பெண்களுக்கான உரிமை தொகை, மாணவர்களுக்கான 1000 ரூபாய் வழங்குவது, விளையாட்டு போன்ற துறையில் வெளிநாடுகளை சென்று வெற்றி பதக்கங்களை தங்கம், வெள்ளி என்று வாங்கி குவித்து வருகின்ற ஒரு நிலை நீடிக்க வேண்டுமானால் வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பை வழங்கி வருகின்ற திட்டங்கள் தொடர்ந்திட வேண்டுமானால் நாம் நம்முடைய ஜனநாயக வழங்கியிருக்கின்ற இந்த வாக்கை திமுக கூட்டணி உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கி நாம் வெற்றி பெற செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுத்தியல் அறிவாளாக இருக்கட்டும், சுத்திய அறிவு நட்சத்திரமாக இருக்கட்டும், பானை சின்னமாக இருக்கட்டும், கை சின்னமாக இருக்கட்டும், உதயசூரியன் சின்னமாக இருக்கட்டும், அனைத்திற்கும் நம் ஒரு ஓட்டு கூட, தமிழர்களின் ஒரு வாக்கு கூட சிதறாமல் அனைத்தும் இந்த வெற்றி கூட்டணியான திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நாம் வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஜனநாயக உரிமையை சரியானபடி நாம் வாக்களித்து பாசிச பிஜேபியின் வன்னேறி ஆட்சி தமிழகத்தில் கால்பதிக்க விடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய வரலாற்று கடமையாக இருக்கிறது. தமிழக மக்கள் இதை உணர்ந்து வெற்றி கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மக்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும், இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். திமுக கூட்டணி வெல்லட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும் என்று கூறி என்னுடைய வேண்டுகோளை வைத்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.